கிருபை நிறைந்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு வசனம். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்த ஒரு மனிதனாய் நோவா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலம். அப்போ அந்த நாட்களிலே தேவன் பூமியை பார்க்கும் பொழுது மனிதருடைய இருதயம் எல்லாம் பொல்லாப்பா இருந்ததினாலே பூமியை அழிக்கும்படியான திட்டம் பண்ணிவிட்டார். அதில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுகிறார். அதுதான் நோவாவின் குடும்பம். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தருடைய கண்களில் கிடைக்கும் கிருபை எவ்வளவு பெரிது. அந்த கிருபை பெற்றுக்கொள்வோமானால் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் கிருபை கிடைத்ததனால் நோவாவோடு ஆண்டவர் பேசுகிறார், இவர் பேழையை உருவாக்கு. அதே மாதிரி கீழ்ப்படிந்து பெரிய பேழையை உருவாக்குகிறார். ஆண்டோடைய வார்த்தைப்படியெல்லாம் செய்கிறார். பெரும் மழை பெய்கிறது, நீரூற்றுகள் எல்லாம் திறக்கிறது, பூமியிலே ஜலப்பிரளயம் மூடிவிட்டது. எல்லா மனிதர்களும் அழிந்து போனார்கள். ஆனால் நோவா குடும்பம் மட்டும் அந்த பேழைக்குள் போய் தப்பிக்கொண்டது. அதற்கு காரணம் கர்த்தருடைய கண்களில் கிடைத்த கிருபை. இன்னைக்கு அவருடைய கண்களில் நாம் கிருபை பெற்றிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கிருபை கொடுக்கும் பொழுது அவைகளும் ஜெயமாய் மாறும். அந்த கிருபை நாம் பெற்றிருக்கிறோமா? நோவாவுக்கு அந்த கிருபை கிடைப்பதற்கான காரணம் என்ன? அடுத்த 2 வசனம் தாண்டி பார்த்தால் நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தான். பாவம் நிறைந்த உலகமாகத்தான், பாடுகள் நிறைந்த உலகமாகத்தான் இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியம், ஆண்டவரோடு உறவாடுகிற, ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் அந்த நாட்களிலே இருந்தது. இன்றைக்கு நமக்கு அது இருக்கிறதா? நாம் அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோம், புலம்புகிறோம். ஆனால் எவ்வளவு உலகத்தின் காரியங்களோடு பேசுகிறோம், மனிதர்களோடு சஞ்சரிக்கிறோம். அதையும் தாண்டி தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். எங்கு போனாலும் இன்னைக்கு ஒரு நிச்சயப்பட்ட ஒரு சூழ்நிலை, அழிவுகள், விபத்துகள், ஆபத்துகள். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவரோடு நெருங்கி நடக்க கற்றுக்கொள்ளுவோம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மீண்டும் நடக்கும் என்று சொல்லி இயேசு சொன்ன காரியம் இன்னைக்கு நோவாவின் காலத்தை போலதான் சூழ்நிலைகள் இருக்கிறது. சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு அருமையான குடும்பம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற குடும்பம், குறிப்பிட்ட பட்டணத்தில் போய் ஊழியம் செய்கிறார்கள். இந்த பட்டணத்தின் ஒரு பகுதியில் அவர்களும் ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த பட்டணத்தில் பெரிய பெரிய ஃபேக்டரி இருக்கிற பகுதி அது. திடீரென்று ஒரு நாள் பார்க்கும்போது அந்த நச்சு வாயு அந்த ஒரு ஃபேக்டரியிலிருந்து வெளியேறுகிறது. குறிப்பிட்ட கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்த எல்லாருமே அது தாக்கிவிட்டது. மயங்கி விழுகிறார்கள், அனைகள் மரித்து விட்டார்கள். ஆனால் அந்த குடும்பத்திற்கு ஒண்ணுமே தெரியவில்லை. ஏனென்றால் அந்த அருமையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கணவன் மனைவியும் பாதுகாப்பா இருக்கிறார்கள். அங்கு ரெஸ்கியூ படை, மீட்பு படை போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும்போது இந்த குடும்பத்திற்கு எந்த சேதமோ, இவர்களுக்கு இந்த சரீரத்தை டெஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு தாக்கமோ பாதிப்போ இல்லை. ஆச்சரியப்படுகிறார்கள், இது எப்படி ஆனதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்களே சொல்லுகிறார்கள், நீங்கள் யார்? நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள். எங்களுக்கு என்ன நடந்துட்டே தெரியாது, ஆனால் எங்களுக்குள்ளே, எங்கள் வீட்டிற்குள்ள எந்த பாதிப்பும் இல்லை. அதுதான் கிருபை. எல்லா இடத்திலும் அழிவுகளை சுற்றிலும் மரணங்கள் இருக்கும் பொழுது இந்த ஒரு குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய கண்களில் அந்த குடும்பத்திற்கு கிருபை கிடைக்கிறது. அதனால் பாதுகாப்பு உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே செய்வார். அந்த நாட்களிலே கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாட்களில் வந்துவிட்டோம். கர்த்தருடைய பார்வையில் நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா? இருந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், தாழ்த்தி கேட்போம். உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும்பா. கிருபை கிடைச்சிச்சுன்னா மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்கும். காரியங்கள் எல்லாவற்றுக்கான வழியும் திறந்துவிடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. நிச்சயமற்ற ஒரு நாட்கள், என்ன எப்பொழுது எப்படி நடக்கும் தெரியாத குழப்பமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் வேதனை, இன்னும் பல காரியங்கள் சூழ்ந்திருக்கிற நாட்களில் பாதுகாப்பு என்று ஒன்று சொன்னால் உடைய சட்டைகளின் நிலையில் உம்முடைய இடத்தில் தான் அந்த அடைக்கலம் இருக்கப்பா. அந்த நாளிலும் ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உடைய கண்களில் கிருபை கிடைக்காவிட்டால் நாங்கள் நிர்மலமாகி விடுவோம். அழிவுக்கு தப்ப முடியாது. இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக. உடைய கண்களில் கிருபை பெற்ற குடும்பமாய் அந்த நோவாவுடைய குடும்பங்களுக்கு உடைய கண்களினால் கிருபை கிடைத்ததினாலே அவர்கள் பெரிய அழிவுக்கு தப்பினார்கள். அந்த பாக்கியத்தை ஒவ்வொருக்கும் கொடுத்து வழி நடத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குமானால் காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கும். அழிவுக்கு தப்ப முடியும். இன்னைக்கு பாதுகாப்பு வேண்டுமானால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க கர்த்தரோடு நடக்க கற்றுக்கொள்வோம். இந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.